தேவனாகிய தாவீதை என்ன செய்தார்? அவன் கொம்பை உயர பண்ணினார். ஆமென். எல்லாரும் அவளை தள்ளி வைத்தார்கள், தேவன் அவனை உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை அபிஷேகம் பண்ணினார். யார் என்று சொன்னால் ராஜாவின் அபிஷேகம். அல்லேலூயா. ராஜாவின் அபிஷேகம் இருக்கிறது, தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இருக்கிறது, ஆசாரிய அபிஷேகம் இருக்கிறது. இப்படி பலவிதமான அபிஷேகம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் அநேகர் பலவிதமான அபிஷேகம். நம்முடைய அருமையான தலைமை போதகர் என்ன அபிஷேகம் பெறப்போகிறார்கள்? பிஷப் அபிஷேகம் பெறப்போகிறார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமே, ஜோரா தட்டுவோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக அருமையானுடைய தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் பாஸ்டராக, போதகராக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். ஒரு அல்லே சொல்லி கரைகளை தட்டுவோமா? அல்லேலூயா. சிலர் ரெவரண்டாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறார்கள். ஆமென். அதில் ஒருத்தர் நானும் கூட சேர்ந்தான். கரங்களை தட்டுங்க ஜோரா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்திற்குள்ளதான் வைத்திருக்கிறார். இது விசேஷத்தை ஒரு அபிஷேகம். அருமையானவர்களே, அபிஷேகம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. இங்கே உட்கார்ந்திருக்க எல்லார் மேலும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். உண்மையாகவே கிறிஸ்துவின் அந்த புது எண்ணெயின் அபிஷேகம், தாவீதுக்கு உண்டான அந்த அபிஷேகம், அந்த எண்ணெயின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும். ஆனால் உண்மையாகவே சத்துருக்கள் மத்தியிலே நீங்கள் உயர்ந்தவர்களாகவே தான் இருப்பீர்கள். அல்லேலூயா.